உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். வங்கி தொடர்பான முறைகேடு நடந்ததாக சென்னை நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் உள்ள பிஜிபி குழும அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். இந்த சோதனைக்கான பின்னணி என்ன? முழு விவரங்கள். வணக்கம். தமிழக தொழிலதிபராக இருக்கக்கூடிய பிஜிபி குழும நிறுவனத்தின் தலைவருடைய அலுவலகம் மற்றும் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். பிஜிபி குழுமம் நிறுவனம் பொறுத்தவரை பள்ளி, கல்லூரி, மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்களை செய்து வருகிறார்கள். குறிப்பாக கெமிக்கல் நிறுவனம், சர்க்கரை ஆலை, அதே போன்று பைனான்ஸ் நிறுவனம் மற்றும் கட்டுமான நிறுவனம் ஆகியவற்றை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இந்த பிஜிபி குழுமத்துடைய தலைவர் பெரியசாமி என்பவர் தான் நடத்தி வருகிறார். இவருக்கு 3 மகள்கள் இருக்கிறார்கள். இவருடைய மருமகன்கள் தான் ஒவ்வொரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சர்க்கரை கெமிக்கல் நிறுவனத்திலும் அதே போன்று கட்டுமான நிறுவனத்திலும் இவர்கள் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதே போன்று கார்ப்பரேஷன் வங்கியில் அதிக அளவு இவர்கள் கடன் பெற்றிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சிபிஐ சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை 7 மணி முதல் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. 2 வாகனங்களில் வந்த அதிகாரிகள் நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் இருக்கக்கூடிய பிஜிபி குழும நிறுவனத்தில் தான் சோதனை நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த சோதனை இன்று மாலை வரை நடைபெறும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனை முடிவில் இவர்கள் எவ்வளவு ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதே போன்று எவ்வளவு முறைகேடு நடத்தியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தகவல்கள் வெளிவரும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.